இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரிஞ்சிட்டு உடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கருத்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், டமாட்டா, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எப்படி பண்ணுறது ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கருக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி போயிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பிரியாணி மசாலாஸு ஸ்பைசஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்குது ஸ்பைசஸ் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை பிரியாணி மசாலாவை வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். வாசம் வந்து சூப்பராக வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டோம் நல்லா வதங்கிட்டோம். ஸோ தட் குழந்தைங்க வந்து எடுத்து போட மாட்டாங்க. ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதை ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கிட்டோம். ஒரு மிக்ஸ்டு கிரேவி மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணுறதுனால அந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வந்து பாயில் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது டைம் எடுக்கும், பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்டு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். கேர்டு வந்து ஊற்றிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தட் ஸோ கீ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மசாலா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 4 டம்ளர் வாட்டர் வந்து போட போகிறேன். 3rd கிளாஸ் அண்ட் தென் 4th கிளாஸ். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிது. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் வந்து வேவும். ஸோ தட் நம்ம வந்து ரைஸ் போடுறதுக்கு ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் வந்து பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து ஊற வைக்கக்கூடாது. நார்மல் ரைஸ் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஊறிச்சுன்னா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ ஒரு 3 விசில் வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து பர்ஃபெக்டான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும்.
ஃப்ரூட் பிரியாணி வந்து விசிலெல்லாம் கழட்டிட்டோம். நம்ம ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்குது பாருங்கள். நல்லா வந்து வெந்திருக்குது. ஸோ சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்த்து போட்டிருக்கோம். சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து வரவரானும் வேண்டாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் பாருங்கள். லுக்கு கூட அதே மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஹெல்தியான நம்மளுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷெரி. ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.